இப்போ வீடு இருக்குது, உங்கள் ரூம் இருக்குது, இப்போ நம்ம பூஜை ரூமுக்கு போகிறோம். அங்கே போனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எப்படி நம்ம சுத்தமாக வச்சுப்போம், எப்படி நம்ம அதை வேல்யூபுளாக வச்சுப்போமோ அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய அது ஆஃபீஸ் ரூமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் படிக்கக்கூடிய ரூமாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணக்கூடிய ரூமாக இருக்கட்டும், எது இல்லை கிச்சனாக கூட இருக்கட்டும், அந்த பெண்மணி அந்த கிச்சனில் போனால் வெறும் பாசிட்டிவ் தான். அப்போ சொல்லக்கூடிய வார்த்தைகள், நினைக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடம் ஃபுல்லாக நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு இடத்த தேர்வு செஞ்சுட்டு அந்த தேர்வு செஞ்ச இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை 108 முறை, இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அது திரும்ப 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 எவ்வளோ சொல்கிறோமோ அவ்வளோ எவ்வளோ வைப்ரேஷன்ஸ் மாறும். இதை தான் வந்து ஜபங்களாக மாற்றப்படுகிறது. இப்போ ஜபிக்கிறோம், ஜபம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை ரொம்ப தீவிரமாக பல முறை சொல்லும் பொழுது அது வந்து மின்காந்த அலைகளாக பரவி வந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால குறைந்தபட்சம் நீங்கள் எதையாவது ஒன்று மனதில் நினைத்து கொண்டிருந்தால் அந்த மனதின் திறனை நீங்கள் இன்னும் மேலாக்கணும்னா அதை 108 முறை நீங்கள் வந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எதை வேண்டுமானால் ஈர்க்க வேண்டும். அப்போ பணம் வேண்டும் என்றால் அதாவது பாசிட்டிவான வார்த்தைகள் எதுன்னு முதல் கண்டுபிடிச்சிக்கோங்க. கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்ற நெகட்டிவ் வார்த்தைகளாக இருக்கும். கிடைக்கும், வேண்டும், வரும், வந்துவிட்டது, இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் வந்து பணத்தை ஈர்க்கும் பொழுது இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக இன்று நான் இவ்வளோ சம்பாதித்தேன், நாளை நான் இவ்வளோ சம்பாதிப்பேன், இல்லை இவ்வளோ சம்பாதித்து விட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஃபிகரை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சப்தத்தோட அலைகளுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அதனால் சொற்களை கவனமாக பேசுங்கள். யாரிடம் பேசினாலும் அந்த சொற்களை சரியாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷன்ஸ் நடக்கும். இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளும் பயன்படுத்திட்டு இருக்கனால எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்றேன்.